அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அருள்மறையாம் திருமறையிலே சலாம் கூறுவதின் சிறப்புகளை, சலாமை எப்படி நாம் கூற வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் அழகாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சலாம் சொல்லுங்கள் என்பதாக மற்றும் நம்மிடத்தில் சொல்லாமல் சலாம் சொல்லுவதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் நமக்கு மத்தியிலே எடுத்து கூறியும் அந்த சலாமை அதிகமாக முந்திக்கொண்டு தாங்கள் கூறக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் சலாமை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், وَإِذَا حُيِّيتُم بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا إِنَّ اللَّهَ كَانَ عَلَى كُلِّ شَيْءٍ حَسِيبًا என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லுகின்றான், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்கினியவர்களே, வாழ்த்து கூறுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்பதாக சொல்லுங்கள். இப்படி அதிகமாக அவர்களுக்கு நலவை ஏற்படுத்துங்கள், அல்லது அதையே அவர்கள் கூறியதையே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக நீங்களும் கூறுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். அதையே கூறுங்கள் அல்லது அழகிய முறையில் அதைவிட அதிகமானதை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டிருப்பதை இங்கு நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், فَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் உங்களது வீட்டுக்குள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்களது இல்லங்களுக்கு நுழைவீர்கள் என்று சொன்னால் அங்கு சலாமை கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் இங்கு நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதை தான் நமக்கு சொல்கின்றார்கள். உங்களது இல்லத்திற்குள் நுழைந்தீர்கள் என்று சொன்னால் சலாமை கூறுங்கள் என்பதாக. அங்கு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னை நினைத்து கொண்டு என் மீது சலாம் கூறுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கக்கூடிய சொற்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களை அப்படிப்பட்ட அந்த நல்ல காரியங்களை நமது வாழ்க்கையில் பழக்கமாக எடுத்து வரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நற்காரியம் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, உயர்வான நற்காரியம் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதாக கேட்டார். இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதாக கேட்டார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலேயே சிறந்ததாக இருக்கின்றது. அல்லது நீ அறிந்தவரோ அறியாதவரோ, தெரிந்தவரோ தெரியாதவரோ யாராக இருந்தாலும் நீ சலாம் கூறுவது, இந்த இரண்டு செயல்தான் இஸ்லாத்திலேயே மிக சிறந்த செயலாக அமைந்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸை புகாரிலே பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். தெரிந்தவருக்கு தான் சலாம் சொல்ல வேண்டும் என்பதல்ல, தெரியாதவர்களாக யாராக இருந்தாலும் சரி, ஒரு மூமின் என்று சொன்னால் உடனே நாம் சலாம் கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பண்பை இஸ்லாம் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. சலாம் கூறுவதன் மூலமாக ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அதிலே இருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கின்றோம். தெரியாத இரண்டு நபர்கள் இருவரும் அறிந்து கொள்வதற்கு சலாம் ஒரு காரணமாக அமைகின்றது என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்.
இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சலாத்தை பற்றி கூறுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்துக்குரியவர் யார் என்று சொன்னார். பெருமானார் கூறுகின்றார்கள், மக்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர் யார் என்று சொன்னால், யார் முந்திக் கொண்டு சலாம் கூறுகின்றாரோ, யார் முந்திக் கொண்டு சலாம் கூறுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மக்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்துக்குரியவராக இருக்கின்றார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய ஹதீஸை அபூதாவுதிலே நாம் பார்க்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். சலாம் கூறுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம். எப்படிப்பட்ட உயர்வான செயலாக இருக்கின்றது பாருங்கள். ஒரு மனிதருக்கு சலாம் கூறுவது இப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அதுவும் முந்திக் கொண்டு சலாம் கூற வேண்டும் என்பதாக. முந்திக் கொண்டு சலாம் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அன்புக்கினியவர்களே, வேதனையாக இருக்கின்றது. கற்றறிந்தவர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள், கல்லாத மனிதர்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். யாரோ எவரோ என்று போகக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்கினியவர்களை, ஒரு மூமினை கண்டால் முந்திக் கொண்டு சலாம் கூறு என்பதாக சொல்கின்றது இஸ்லாம். ஆனால் 4 பேர் இருந்தாலும் சரி, அல்லது யாரேனும் ஒருவர் இருந்தாலும் சரி, பார்த்து கொண்டு நாம் பாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். சலாம் கூறாதவர்களாக செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் காணுகின்றோம். அன்புக்கினியவர்களே, சலாம் கூறுவதால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய உயர்வுகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது. யார் முந்திக் கொண்டு சலாம் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கின்றது என்பதாக பெருமானார் கூறுகின்றார்கள். நன்மையை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட சலாமை கூறாதவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்மவர்களிடத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களை, சலாமை கூறக்கூடியவர்களாக, அந்த சலாத்தை கூறி வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருந்து அதனுடைய நன்மைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். சஹாபா பெருமக்கள் ஆவலோடு இருப்பார்கள். சலாம் கூறுவதற்கு ஆவல் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைத்தெருவுக்கு அதிகமாக செல்வார்கள். கடைத்தெருவுக்கு அதிகமாக செல்வார்கள். சென்று சலாம் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அங்கு வரக்கூடிய மக்களுக்கு. பெருமானாரிடத்தில் ஒரு முறை சொல்லப்பட்டது, யார் சொல்லலாம், இவர் அதிகமாக கடைத்தெருவுக்கு செல்கின்றார் என்பதாக ஒரு சஹாபியை பற்றி சொல்லப்பட்டது. பெருமானார் அவரை அழைத்து கேட்டார்கள், ஏனப்பா கடைத்தெருவுக்கு அதிகமாக செல்கின்றார், என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை இது, யார் சொல்லலாம், கடைத்தெருவுக்கு அதிகமான மக்கள் வருவார்கள், அங்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சலாம் சொன்னேன் என்று சொன்னால் அதிகமான நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் அல்லவா, அதிகமான நன்மைக்கு சொந்தக்காரனாக நான் ஆகுவேன் அல்லவா, ஆகையால் தான் கடத்தெருவுக்கு அதிகமாக நான் செல்கின்றேன் என்பதாக அந்த சஹாபி பெருமானாரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி சலாத்தை முந்திக் கொண்டு சொல்வதிலும் சலாத்தை அதிகமாக கூறுவதிலும் ஆர்வம் உள்ளவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை, இந்த சலாத்தை நாம் மாற்றும் கூறவில்லை, வல்ல ரஹ்மானே கூறக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், தஹய்யத்துகும் யௌம யல்கௌனஹு ஸலாமுன் வஅத்தலஹும் அஜ்ரன் கரீமா என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான், நம்பிக்கையாளர்கள் அவனை சந்திக்கும் நாளில், அல்லாஹுவை சந்திக்கும் நாளில் உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக என்று இவ்வாறு ஆசீர்வதிப்பான் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான். சோனவாசிகள் சோனத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களை வல்ல ரஹ்மான் சந்திக்கின்ற பொழுது இவ்வாறு அவர்களுக்கு சலாம் கூறுவான் என்பதாக, உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாவதாக என்பதாக சலாம் கூறக்கூடியவனாக வல்ல ரஹ்மான் இருப்பான் என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்கள், அப்படிப்பட்ட அந்த உயர்வான அமலை, உயர்ந்த அமலை, நமக்கு நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அந்த அமலை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வருவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக,
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.